என் பேர் வந்து சசி. நான் அருளாந்தர் காலேஜில் தேர்ட் இயர் பிஹெச்டி படிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து காலேஜ்லேருந்து டூருக்கு வந்து ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணோம். ஃபன்வே ஹாலிடேஸில் வந்து புக் பண்ணோம். அவங்க வந்து எப்படின்னா எங்கள் கூடவே இருந்து ஃப்ரெண்ட்லியாக பேசி எங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும், மெடிசன் என்ன வேணும், மற்றபடி என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் பார்த்து ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு, வகுறாறு நல்லா சாப்பிட்டோம். உண்மையை சொன்னால் நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அருளாந்தர் காலேஜ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நாங்கள் ஃபன்வே ஹாலிடே புக் பண்ணோம். மொத்த கான்டாக்ட் எல்லாமே எங்கள் கூட வந்து அன்னைங்க தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு தான். நாங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அதான் அங்கே இருந்துச்சு. எப்படி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ மதுரையில் ட்ரெயினில் ஏறினதுலேருந்து அங்கே வைப்பு எல்லாருக்குமே நல்லா அவங்களோட சப்போர்ட் பண்ணி அப்படியே இறங்கினோடனே அவங்க டிஜே பஸ்ஸு பிடிச்சாங்க. அங்கே போனோடனே ரூமு கூட்டு போய் நல்ல சரியான ரூமு. எப்படி ஏசி ஒன்று மட்டும்தான் இல்லை, எல்லாமே வாங்க. அப்புறம் சாப்பாடுலாம் வேற மாதிரி, சிக்கன் பிரியாணி எல்லாமே ஆந்திரா ஸ்டைலு. ஃபர்ஸ்ட் டே எடுத்துன்னு மத்தியானம் ஆந்திரா ஸ்டைலு, மார்னிங்னா இட்லி, தோசை, பொங்கல், கீ ரைஸ் எல்லாமே மிரட்டிட்டாங்க அன்னைங்க. அப்புறம் அதே நைட்டு சொல்லவே வேணாம், இருக்கிற எல்லா பிளேஸும் சுற்றி காட்டிட்டு அப்படியே நைட்டு ஒரு மணி நேரம் டிஜே எவ்வளோ வைப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் மேம்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி எங்களுக்காக போட வந்தாங்க எங்கள் அண்ணங்க. அது இதே மாதிரி நீங்களும் நல்லா வைப் பண்ணணுமா, நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு டூர் என்ஜாய்மெண்ட்டு, டிஜே பஸ்ஸு, நைட்டு டிஜே எல்லாமே அனுபவிக்கணுமா, ஃபன்வே ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பேக்கேஜ் புக் பண்ணுங்க. கொடூரமா மதுரை பயலுக.